Next, I call lot number 10, Darun Santosh M, 4th standard A2. Lot number 10, Darun Santosh M, 4th standard A2. அனைவருக்கும் வணக்கம். பாரத பூமி பழம்பெரும் பூமி. அந்த புண்ணிய பூமியை தம் அன்பால் நிறைத்து ஆன்மீகம் தலைக்கச் செய்த ஆன்றோர்களும் சான்றோர்களும் ஆயிரம் ஆயிரம். அதில் முதன்மையானவர், முக்கியமானவர் சுவாமி விவேகானந்தர். திரு வேங்கடகிருஷ்ணன் என்ற ஆசிரியர் தொகுத்து வெளியிட்ட விவேகானந்தரின் பொன்மொழிகள் என்ற சிறிய நூலிலிருந்து சிலவற்றை நான் பேச வந்துள்ளேன். நம் நாட்டில் மேற்கு வங்கத்தில் கல்கத்தாவில் 1861ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் நாள் விஸ்வநாத தத்தா என்பவருக்கும் புவனேஸ்வரி அம்மையாருக்கும் அருமை மகனாய் பிறந்தார். அவரின் பெற்றோர் நரேந்திரர் என்று பெயர் சூட்டினர். சிறு வயதிலேயே ராமாயணம், மகாபாரதம், கீதை போன்ற நூல்களை அவர் கற்கும்படி செய்தார் அவரது தாயார். நான் சந்தித்த அறிஞர்களிடமும் பெரியோர்களிடமும் உங்களால் கடவுளை காட்ட முடியுமா என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். எவரிடமிருந்தும் அதற்கான பதில் கிடைக்கவில்லை. இறுதியாக தட்சிணேஸ்வரம் சென்று அங்கு வாழ்ந்து வந்த தவயோகி ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை தன் ஞான குருவாக கண்டார். அவரின் சீடரானார். இமய முதல் குமரி வரை பயணம் செய்து இந்தியா அமைதியுடன் வாழ தேவை மத ஒற்றுமையே என்று அறிந்து கொண்டார். எல்லோரையும் மதித்தல், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுதல் என்ற இந்து மத கருத்துக்கள் அதற்கு உதவும் என்று நம்பினார். கன்னியாகுமரிக்கு சென்றபோது சீரும் கடல் அலைகளுக்கு இடையே அமைந்த ஒரு பாறையை நீந்தி சென்றே அடைந்தார். அதில் அமர்ந்தார், தியானம் செய்தார். உலக ஒற்றுமையே அவரின் பிரார்த்தனையாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வ சமய மாநாட்டில் இந்திய பிரதிநிதியாக சுவாமி விவேகானந்தர் கலந்து கொண்டார். 1893ஆம் ஆண்டு செப்டம்பர் 11ஆம் நாள் அமெரிக்காவில் சிகாகோ நகரில் கொலம்பஸ் என்ற அரங்கில் அமெரிக்க சகோதர சகோதரிகளே என்று தன் உரையை துவங்கி அனைவரின் அன்பையும் ஆதரவையும் பெற்றார். சொல்லுக்கு சொல்லை பிடித்தோர் சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து என்ற வகையில் அவரின் சொல்லாற்றல் இருந்தது. கர்மயோகம், பக்தி யோகம், ராஜயோகம், ஞான யோகம் போன்ற பல நூல்களை எழுதினார். என் மனதில் ஆழமாக பதிந்த சுவாமி விவேகானந்தரின் அறிவுரைகளை என் மனதில் கொண்டு வாய்மை, நேர்மை, பரிவு, அன்பு காட்டுதல், தொண்டு செய்தல், அயராது உழைத்தல் இவற்றோடு நான் என்றும் வாழ உறுதி கொண்டுள்ளேன். வாழ்க அவரின் நறுமுகள். நன்றி, வணக்கம். ஒரு நூலகம் திறக்கப்படும் போது 1000 சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன என்றார் சுவாமி விவேகானந்தர். அவரின் பொன்மொழியை தன் அமுதமொழியோடு இணைத்து பேசிய தருண் சந்தோஷிற்கு வாழ்த்துக்கள்.